இறைவணக்க பாடல் பாடி இறைவனுடைய ஆசிரையும் பிரசன்னத்தையும் உணர வைத்த நம்முடைய பங்கினுடைய பாடகர் குழுவினருக்கு நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லோரையும் வரவேற்க வேண்டிய நேரம். முதலாவதாக எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய பங்கினுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் முதுகெலும்பாக இருந்து நம்ம எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தையவர்களை அன்போடு இந்த நிகழ்விற்கு வரவேற்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அருட்சகோதரிகள், 2 கன்னியர் இல்லத்தினுடைய அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரிகள் அவர்களையும் வரவேற்கின்றேன். அடுத்ததாக பங்கு மக்கள் ஆகிய நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று பெருமளவில் வந்திருக்கிறீர்கள். எனவே குடும்பமாக வந்திருக்கிறீர்கள், உங்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நிகழ்ச்சிகள், போட்டியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் தங்களுடைய திறமைகளை காண்பிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் வரவேற்க வேண்டிய நம்முடைய கடமை. பங்கெடுக்கக்கூடிய போட்டியில் பங்கெடுக்கக்கூடிய அத்துணை மண்டலத்தை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே நீதி அரசர்கள், சரியா, நம்முடைய பிள்ளைகளுடைய போட்டிகளை பார்த்து உற்சாகப்படுத்தி மதிப்பீடு செய்ய 2 நீதி அரசிகள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக அவர்களை அறிமுகம் செய்ய நம்முடைய பங்கு தந்தையவர்கள் அந்த நீதி அரசிகளை அறிமுகம் செய்வார்கள். இப்பொழுது அன்பிற்கினியோரே, இந்த நடன போட்டியை சரியான மதிப்பெண்கள் கொடுத்து தேர்வு செய்வதற்காக 2 நடுவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று ஸ்வேதா தர்ஷினி, இன்னொன்று பிஸ்கிட்டா முராய்ஸ் என 2 வருகை தந்திருக்கிறார்கள். இருவருமே தனித்தனியாக தங்களுடைய பகுதிகளில் நடன பயிற்சி மூலம் நடனங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 நடன பயிற்சி நிலையங்கள் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த இந்த நடுவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். நீதி அரசர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் ஆசிரியை பிஸ்கிட்டா மொராய்ஸ் நம்முடைய சென்ட் தாமஸ் பள்ளியிலே நடன பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியராகும். அதையும் தாண்டி நம்முடைய பாத்திமா நகரிலே டான்சிங் ஸ்டார் என்கின்ற டான்ஸ் அகாடமி வச்சு நடத்துகிறாங்க, சரியா. அதே போல் இன்னொரு நடுவர் ஸ்வேதா தர்ஷினி, அவர்களும் லாசியா அப்படிங்கிற அந்த டான்சிங் அகாடமி மில்லர்புரத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாய்ப்பு. அவர்களுடைய இந்த சம்மர் வெக்கேஷன் நம்முடைய பிள்ளைகளை அவர்களிடத்தில் அனுப்பி கலைகளை கற்றுக் கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நிறைய தேசிய அளவிலும் மாநில அளவிலும்
நிறைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு டெல்லியில் போய் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நின்று கலை நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திற்கு, நம்முடைய நகருக்கு பெருமை சேர்த்தவர்கள் இன்றைக்கு நடுவர்களாக வந்திருக்கிறார்கள். மீண்டுமாக அவர்களை கைகளை தட்டி வருக வருக என வரவேற்கின்றோம். இப்பொழுது நடன போட்டியானது ஆரம்பமாகின்றது. அன்பார்ந்தவர்களே, 7 மண்டலங்கள் தருகின்ற நிகழ்ச்சிகள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும். மண்டலங்களுடைய பெயர் சொல்லப்படாது. மண்டல பொறுப்பாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய எண், அந்த லாட் நம்பர் என்ன என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அவர்களை அழைக்கின்ற பொழுது எண்ணை சொல்லி மட்டும்தான் அழைப்போம். லாட் நம்பரை சொல்லி மட்டும்தான் அழைப்போம். ஒரு நடனம் நடக்கின்ற பொழுது அடுத்த நபர், அதாவது அடுத்த எண் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தாமதமாக வருகின்ற பொழுது அதற்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்படும். எனவே சரியான நேரத்தில் வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஒரு மண்டலத்திலிருந்து இன்னொரு மண்டலத்திற்கு தாவி நடனம் ஆடினா, இப்போ நான் அந்தோனியார் மண்டலம், நான் அந்தோனியார் மண்டலத்தில் நடனம் ஆடாமல் பாத்திமா மாதா மண்டலத்தை போய் நடனம் ஆடினா அது தப்பு. அது அப்படி அவர் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. உங்கள் மண்டலத்துக்குள்ள இருக்குன்னா நீங்கள் ஆடி இருக்கணும், அடுத்த மண்டலத்துக்கு போகக்கூடாது. அது பார்த்துக்கிறேங்க. அப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த நடன குரூப்பு டிஸ்குவாலிஃபை பண்ணப்படும். இப்பொழுது முதலாவதாக தங்களுடைய திறமைகளை காண்பிக்க வருகிறார்கள். லாட் நம்பர் 1. வந்தவர்களே, இவர்களுடைய நடனம் மொத்தமாக 50 மதிப்பெண்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும். சாங் செலெக்ஷன், காஸ்டியூம், மேக்கப், ப்ராப்பர்ட்டி, கோஆர்டினேஷன், இப்படி ஒன்று போல் சேர்ந்து ஆடுறாங்க என நீதி அரசிகள் அதை மதிப்பீடு செய்வார்கள் இந்த 5 விதத்தில். எனவே அதையும் நீங்களும் கவனிக்க வேண்டும். இப்பொழுது லாட் நம்பர் 1 உங்களுக்காக மேடையில். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.
வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா புது கிருப வந்துட்டு கிரேட்டா சம வாழ்க்கை தந்தாரு சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளி தர ராசா வந்தாரே சொல்ல தெரியல கனவா நான் சுத்தி வரும் தன்னால வந்தது யாரு சொல்லுது போது ராசன் மகராசந்தா ஓடு தத்தரிக்கிறதா ராஜ வாழ்க்கடா ஓடு தத்தரிக்கிறதா ராஜ வாழ்க்கடா தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரல் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே இன்னும் நாள் இல்ல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர் 1 2 3 4 கிருபா 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 கிருபா
கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருப கணக்கா கச்சிதமா தேனா இனிக்கிறான்னு போற பின்னால எல்லாம் உருட்டாகும் நம்பி வினாகத பொங்கு கள்ளம் கபடமில்ல கடவுளை காதல் செஞ்சா போதும் உனக்கு எல்லாம் கை கூடும் தானா தேடி வரும் பங்கே வந்தது யாரு சொல்லுது போது ராசம் மகராசம்தான் We do this now. ஊரே உலகத்தில உன்னையும் என்னையும் நேசிக்க இரவும் பகலும் அட உனக்காக யோசிக்க ஆழம் அகலம் இல்லா உண்மையான அன்பு இது நீர் மறையும் கவலை மாறும் இயேசு சாமி அன்பு இது பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியல நீனால செய்த பாவம் அவரின் அன்பை குறைக்கல இவரை போல நேசிக்கிட்ட யார் இருக்கா சாமி ஒரு அப்பா போல தோளில் சுமக்கும் எங்கள் இயேசு சாமி மாசே மாசே சிலுவைதான் மாசே இயேசு இயேசு என்னுடைய மூச்சு 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 அருமையாக மாசுன்னு மாஸ் காட்டிய நம்முடைய குழு எண் ஒன்றைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு அனைவர் சார்பாகவும் ஒரு பரத்த கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். அன்பார்ந்தவர்களே, கடை எண் 3ல் நெய் போலி டேஸ்ட்டாக செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பருப்பு போலிலே ஒரிஜினல். சரியா? அப்படியே பார்த்துட்டே போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து உட்காரலாம். அடுத்ததாக லாட்டியன் உங்களுக்காக மேடையில், லாட்டியன் 2 உங்களுக்காக மேடையில். இதோ பிள்ளைங்க டான்ஸ் ஆடி போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு நம்முடைய கைத்தட்டல். சரியா? ஒவ்வொரு டான்ஸுக்கும் உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குற ஒரு சின்ன ஒரு ஆசை நம்முடைய கர ஓசை. சரியா? அது தவறாது கொடுப்போம், பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். பொரிச்சகரி சாப்பிட்ற ஆசைப்படுறவங்க கடையை 4ல் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். மேரியம்மா ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொரிச்சகரி வேணுங்கிறவங்க சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக சுட சுட இருக்குது, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். la la
கொண்ட தந்தையாக அரவணைப்பீரே, மென்மையான இதயத்தோடு அன்பை என்றும் தருபவரே. அன்பு கொண்ட தந்தையாக அரவணைப்பீரே, மென்மையான இதயத்தோடு அன்பை என்றும் தருபவரே. எந்த சூழல் வந்த போதும் உறுதி கொண்டு வாழ்ந்தீரே, இறுதி வரை இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நின்றீரே. தேடி நாங்கள் வேண்டும் யாவும் தேவன் பாதம் சேர்த்தீரே, வேண்டும் வரம் நாங்கள் பெற இயேசுவிடம் கேட்பீரே. யோசேப்பே, தூய யோசேப்பே, தாவீதின் வழி வந்த காவலரே. வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வாழியவே வாழியவே வளர்ப்புகள் என்றும் வாழியவே, வாழியவே வாழியவே வளர்ப்புகள் என்றும் வாழியவே. வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரே வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. ரொம்ப அழகா நம்முடைய பாதுகாவலரை வாழ்த்தி சூசேப்பர் சின்ன வயசுல இருந்த மாதிரியே வந்து நின்று அழகா போஸ் கொடுத்து ஒரு பக்தி பரவசத்தில் நம்முடைய சூசேப்பரை நினைத்து பார்க்க உதவிய லாட் நம்பர் 2 சேர்ந்த குழுவினருக்கு நம் அனைவர் சார்பும் பெரிய ஒரு கரவோசை கொடுத்துடலாமா? இன்னொரு கடை 4 கறி தோசை இருக்குதாம். சரி, சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, இப்போ லாட் நம்பர் 2 தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக வருகிறவர்கள் லாட் நம்பர் 3 மேடைக்கு வரவும். லாட் நம்பர் 3 மேடைக்கு வரவும். அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக லாட் நம்பர் 4 மேடைக்கு வரவும். லாட் நம்பர் 4, லாட் நம்பர் 4 வாங்க.
आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। आश्रय करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। स्तुति करूंगा, स्तुति करूंगा, स्तुति करूंगा। स्तुति करूंगा। जख्मी में तार आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढकर तू आया। जख्मी में तार आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढकर तू आया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। स्तुति करूंगा, स्तुति करूंगा। अपने सारे लोगों ने ठुकरा दिया, जरूरत से ज्यादा मुझे तूने दिया। अपने सारे लोगों ने ठुकरा दिया, जरूरत से ज्यादा मुझे तूने दिया। परदेश में जगह पर रहा, वहाँ तूने वारिस बनाया। परदेश में जगह पर रहा, वहाँ तूने वारिस बनाया। स्तुति करूंगा, स्तुति करूंगा। आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे ना छोड़ा। आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे ना छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दोदल बनाया। स्तुति करूंगा, स्तुति करूंगा। சிறப்பாக நடனமாடிய என் 4 சார்ந்த சிறுமிகளுக்கு நம் அனைவர் சார்பாகவும் பலத்த கரவொலிகள் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, பிரியாணி டோக்கன் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க 100 ரூபாய்க்கு. சரியா? போகும்போது மறக்காமல் வாங்கிட்டு போங்க. பிரியாணி டோக்கன் வாங்கிட்டு போங்க. அடுத்ததாக எண் 5 இதோ மேடையில் உங்களுக்காக. எண் 5.
குத்தா? இல்ல ப்ரோ, பாவத்துல சித்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். இயேசு ஆண்டவர்க்கு நமஸ்காரம். எங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிக்குவோம் அவர் வார்த்தையின்படி. தூண்டில போட்டா மீன் வாய்க்குள்ள வெள்ளி பணம். Don't care, it's okay, 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 this is now okay. Irung bhai. DJ Matinic. DJ Matu. DJ Matu. 1, 2, 3, 4. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் கதை சாய்க்கலான. தாழ்மையுள்ள தாய்மடியில் கதை சாய்க்கலான. குளிரும் பனியும் கொட்டிலே மகனும் கொட்டிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரினாரோ ஆராரோ ஆராரோ ஆரினாரோ. Lach, 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 lach. Oh yeah. Doe ik het goed? Papi, 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 papi. Doe ik het goed? சிறப்பாக நடனமாடிய 5ஆம் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக மேடைக்கு வருகிறார்கள் என் 6ஐ சார்ந்த குழந்தைகள்.
எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு 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 வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிட்டீங்க. வெரி குட், சந்தோஷம். அருமையாக ஆடிய குழு எண் 6 நம் அனைவர் சார்பாகவும் பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக அவர்களுக்கு தெரிவிப்போம். கறி தோசை இன்னும் ஒழுங்காக விற்பனை ஆகலையாம். மேரியம்மா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கறி தோசை வாங்கி சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். சார், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய நீதி அரசிகளை பற்றி சொல்லணும். டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. ரொம்ப நம்மளுடைய பங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல இருக்குது. பாத்திமா நகரில், மில்லர்புரத்தில் இருக்குது. இந்த சம்மர் டைமில் நம்முடைய பிள்ளைகளை ஒரு பயனுள்ள விதத்தில் அவங்க அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுடைய பிள்ளைகளை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பணும்னா அவங்கள நீங்கள் இங்கேயே தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக மேடைக்கு வருகிறார்கள் லாட் எண் 7 சார்ந்த குழுவினர்.
இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 நல்லா யோசித்து பாரு. Chinchilla,
தலையாக்கி நீ இல்லாக்காமல் உன்னை மேலாக்கி நீ அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக நடனமாடிய என் 4 சார்ந்த மாணவிகளுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நம்முடைய கைத்தட்டல்களை நன்றியாக தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இத்தோடு இந்த மண்டலங்கள் தருகின்ற அந்த போட்டிக்கான நடனங்கள் நிறைவு பெறுகின்றன. இப்போ ஜட்ஜஸ் மார்க் போட்டு கூட்டி யார் ஃபஸ்ட்டு செகண்ட் யாருன்னு சொல்லணும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்படி தானே? அதனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பெரியஃபாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபாதர், என்ன செய்யலாம், ஒரு 2 டான்ஸ் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். பெரிய ஃபாதர் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டான்ஸ் போட்டி முடிந்தது. இதுக்கு பிறகு வரக்கூடியவங்க கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க கேல்குலேட் பண்ணுற அந்த மார்க் போட்டு அதை கூட்டி யார் 1 2 3ன்னு சொல்கிற அந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 டான்ஸை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம். இதற்கு பிறகு வருபவர்கள் போட்டியில் ரொம்ப சூப்பரான நம்ம எப்போவுமே ரசித்து பார்க்கக்கூடியவங்க தான் அந்த 2 டான்ஸும் தரப்போகிறாங்க. முதலாவதாக மாதா சபை மற்றும் நம்முடைய பள்ளி மாணவிகள் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க போட்டிக்குள் கிடையாது, நடுவர்களுக்கு ஒரு வருகிறார்கள். அவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது.
படைப்பே அட அமுதே உனக்கென்ன கோவமா பொன் முகத்தின் சிரிப்பே ஓ முகத்தில் இது என்ன சோகமா சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு அது சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு மலரே கண்ணீரை தோட சிறகே சோகத்தை மர படைப்பே உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு இதை நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த இந்த மாணவிகளுக்கு நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த நடனத்தை அந்த 7 போட்டிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறிய ஒரு சலசலப்பு. ஒரு 2 மண்டலங்களில் மண்டலம் மாறி அவர்கள் நடனம் ஆடினார்கள் தெரிய வந்தது. இந்த ஆண்டு மட்டும் இந்த ஆண்டு மட்டும் அதற்கான ஒரு சிறிய விதிவிலக்கு. மேடைக்கு வந்துட்டாங்க நம்முடைய பிள்ளைகள் தான் ஆடினாங்க. அதனால் தயை கூர்ந்து அந்த பிள்ளைகள் செய்த தவறை பொறுத்து கொள்வோம். சரியா? அடுத்த ஆண்டு அது சரியாக முறைப்படுத்தப்படும். ஒரு 2 மண்டலங்களில் மட்டும் அந்த தவறு நடந்தது. கடைசியாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவங்க எப்போ இவங்க டான்ஸ் ஆட வந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப எப்போ வருவாங்கன்னு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்முடைய பங்கினுடைய முன்னாள் எந்நாள் நடன கலைஞர்கள் இவங்க தான். எப்போ இவங்களுடைய டான்ஸை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கும். சரியா? நான் இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், நம்ம திருக்குடும்ப சபையிலேருந்து நீங்கள் நிறைய இடங்களுக்கெல்லாம் போய் கலை நிகழ்ச்சி தரீங்க, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், இவங்க போட்டி கிடையாது, கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இன்றைக்கு திருக்குடும்ப சபையை சார்ந்த நம்முடைய என்றென்றும் எப்பொழுதும் நடன கலைஞர்கள் வராங்க மேடைக்கு நம்மளை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு. நீட்டாக வையாது. கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்லா கலைஞர்களுக்கும் பரிசுகள் உண்டு. கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த உங்களுக்கு மட்டும் பரிசு உண்டு. போட்டி முடிவு அறிவித்த பிறகு பங்கு தந்தையை சந்தித்து பங்கு தந்தையர் இல்லத்தில் அந்த பரிசை நீங்கள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தானே செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே
போலே இங்கே யாருங்க? மக்களை கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம் பாப்போம். நம்ம இயேசு வந்தாரு. கைதட்டோம், உற்சாகப்படுத்துவோம். இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாடும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. செஞ்சார் பாருங்க நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க? கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையை தான் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. அருமை அருமை அருமை. நீங்களாம் போட்டிக்கு வந்துருந்துருக்கணும். ஜட்ஜு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மாஸ்டர். சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், மணியம்மா நம்ம திருக்குடும்ப சபையிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க அப்படின்னு. சரி ஃபாதர் பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. காலையில் சொன்னேன், ஒரு 10 மணிக்கெலாம் ஃபோன் அடித்து நாங்கள் ஆடுறோம்னு சொல்லி சொன்னோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவங்க எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு, இவங்க ஒரு குரூப்பாகவே இருப்பாங்க. இல்லாத சபை இருக்காது, பங்கு பெறாத கூட்டம் இருக்காது, எல்லாத்துலேயும் இருப்பாங்க இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஒற்றுமையை பார்ப்பேன். காலையில் கோயிலுக்கு வரும்போது என்ன ஒற்றுமை தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க, காலையில் ஒரு பேக்கு போட்டு வருவாங்க. எல்லாருடைய பேக்லையும் பைபிள், ஜெப புஸ்தம், சபைக்கான புஸ்தம், ஜெபமாலை, தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்கும். சரியா? சந்தோஷம். அதனால தான் இவங்க எல்லா காலங்களும் நம்முடைய பங்கினுடைய நடன கலைஞர்கள். சந்தோஷம். அருமையாக ஆடிய திருக்குடும்ப சபை சார்ந்த உங்கள் 6 பேருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முடிவுகள் தெரிகிறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நம்முடைய அழைப்பை ஏற்று அருமையான விதத்தில் போட்டி மனப்பான்மையோடு பங்கு பெற்ற அந்த 6 மண்டலங்களுக்கும் அவர்களை அனுப்பி வைத்து அவர்களுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நிறைய பயிற்சி செஞ்சுருக்கிறாங்க, முயற்சி எடுத்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுவோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இந்த நாளில் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கினுடைய இளையோர் இயக்கத்தார் அவர்கள்தான் இந்த நடன போட்டியை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார். எனவே இளையோர் இயக்கத்தார் அனைவருக்கும் நம் அனைவர் சார்பாகவும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை எழுப்புவோம். இன்னும் 2 நாளில் நிறைய காரியங்கள் அவங்க செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று நடுவர்களாக வந்து போட்டிகளை தீர்ப்பு செய்த நம்முடைய 2 நீதி அரசிகள், நடன கலைஞர்கள் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த 2 குழுவினருக்கும் அவர்களை வழிநடத்திய அருட் சகோதரி அவருக்கும் நன்றிகள்.
இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் ஆகிய பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அருமையாக ஒளி அமைத்து தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய செல்வன் சவுண்ட்ஸ் உரிமையாளருக்கும் அவருடைய உடன்பணியாளர்களுக்கும் நன்றிகள். இப்பொழுது முடிவுகளை தெரிஞ்சுக்கலாமா? முடிவுகளை தெரிவிக்க நீதி அரசிகள் 2 பேரும் மேடைக்கு வாங்க, மேடைக்கு வரவும். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை வழங்க நம்முடைய பங்கு தந்தை அழைக்கிறேன். மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு 50 2 பேரும் சேர்த்து 50 மதிப்பெண்களுக்கு மதிப்பீடு செய்திருக்கிறார்கள். அதில் 77 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பெறுபவர்கள் லாட் எண் 2, லாட் நம்பர் 2. மேடைக்கு வாங்க. லாட் நம்பர் 2 நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கான 3வது பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக ஒரே ஒரு பாயிண்ட் கூடுதலாக பெற்று 100க்கு 78 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பெறுபவர்கள் லாட் நம்பர் எதா இருக்கும்? லாட் நம்பர் பவுண்டரி 4. லாட் நம்பர் 4. லாட் நம்பர் 4 2வது இடத்தை பெறுகிறார்கள். இங்கே இப்படி சென்டருக்கு வாங்க, இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க. லாட் நம்பர் இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்து திரும்பி நில்லுங்க பாப்போம். போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருங்க. இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முதல் பரிசு. பரிசு தொகை எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. என்ன நான் முதல் பரிசாக ரொக்கத்தொகை ரூபாய் 4000, 2வது பரிசாக ரூபாய் 3000, 3வது பரிசாக ரூபாய் 2000 வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முதல் பரிசாக ரூபாய் 4000 பெறுகிறவர்கள் லாட் நம்பர் 6 மேடைக்கு வரும். 85 புள்ளிகள் பெற்று 1வது இடத்தை பெறுகிறார்கள். முன்னாடி வாங்க எல்லாரும். 85 புள்ளிகள் பெற்று முதல் இடத்தை பெறுகிறார்கள். நீங்க எந்த மண்டலம்? லூசியா மண்டல பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். 4வது இடம் பெற்றது பாத்திமா மாதா மண்டலம், அப்படித்தானே? பாத்திமா மாதா 2வது இடம் பெற்ற பாத்திமா மாதா மண்டல பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். 3வது இடம் பெற்ற சவேரியாரா? 3வது பரிசு எந்த மண்டலம்? சவேரியார் மண்டல குழந்தைகளுக்கு வாழ்த்து. ரொம்ப நடுநிலையாக இருந்து தீர்ப்புகளை வழங்கிய நடுவர்களுக்கு மீண்டுமாக நம் அனைவர் சார்பாகவும் பரத்த களவொலிகளை தெரிவிப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி சிறப்பாக செயல்பட்டதுக்கு. டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறாங்க, சரியா? பாத்திமா நகரில் இருக்குது, பக்கத்தில் மில்லர்புரத்தில் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும்னா என்கிட்ட வாங்க, நான் வேணா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தாரேன், நீங்கள் அவர்களை அணுகலாம். அனைவரும் எழுந்து நிற்போம் பாப்பிரை பண்ணுக்காக. கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க மேடைக்கு வாங்க. நம்முடைய பங்கு தந்தை கிட்ட பரிசுகளை வாங்கி செல்லவும். கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்க முக்கியமாக சொல்லணும், இந்த 2 நடுவர்களையும் அழைத்து வர உதவி செய்தவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்த சகோதரி
சகோதரி சந்தியா ஜெகன், அவரும் ஒரு நடன கலைஞர். அவர்களை இங்கு அழைத்து வர உதவி செய்தவர்கள் அவர்கள்தான். எனவே திருமதி சந்தியா ஜெகன் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. பெரியவர்கள் திருக்குடும்ப சபை பாப்பிரைப்பன் முடிஞ்ச பிந்தி போகலாமே, கொஞ்சம் வாருங்கள் வாருங்கள். மெதுவா மெதுவா. டிஃபன் பாக்ஸ் நிறைய பண்டம் சுட்டு கொண்டு வந்துடும் நாளை. சந்தோஷம். பாத்திர கடை நடத்திடலாம். சந்தோஷம். அனைவரும் சேர்ந்து பாப்பிரைப்பன் பாடுவோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. போகும்போது கறி தோசை இருக்குது, போலி இருக்குது, பிரியாணி டோக்கன் இருக்குது, பானிபூரி இருக்குது. வாங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொண்டுட்டு போங்க.